ஹாய். ஒரு 5 மினிட்ஸில் தபா ஸ்டைலில் ஒரு எக் கிரேவி பார்க்கலாங்களா? இதுக்கு வந்து டொமேட்டோ, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இதை கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஒரு பேனில் வந்து மிளகாத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து 3 எக்கு வந்து நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு சீரகம், சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறம் வந்து இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள். மிளகாத்தூள் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றிடுங்க. அது வந்து மசாலா நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து கிரேவி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எக்கை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொத்தமல்லி தழை மேலே தூவிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து தபா ஸ்டைலில் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு. இதை ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.